வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கிளப் வசந்தவின் இறுதிச் சடங்கு அச்சுறுத்தல். கைதியால் தாக்கப்பட்டு காவல்துறை அதிகாரி வைத்தியசாலையில் அனுமதி. முடிவுக்கு வந்தது தொடர்ந்து நிலைய அதிபர்களின் பணி புறக்கணிப்பு. பணத்தை காலால் மிதித்த பரோபகாரிக்கு பிணை. வான்கூவர் தீவுக்கு அருகே பாரிய நிலநடுக்கம். யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மகிழுந்து விபத்து, ஒருவர் பலி. ஆந்திரகிரிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்தவின் சடலத்தை இறுதி அஞ்சலிக்காக பொருளை மலர்ச்சாலையில் வைக்கக்கூடாது என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற அழைப்பொன்றினூடாக இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பொருளை காவல்துறையினருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொருளை மலர்ச்சாலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொருளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை ஆந்திரகிரிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியானதுடன் 4 பேர் காயமடைந்தனர். இதில் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த என்ற வர்த்தகரும் உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர்களில் பிரபல பாடகி கே சுஜிவாவும் உள்ளடங்குகிறார். புதிய வர்த்தக நிலைய திறப்பு விழா ஒன்றில் வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தனர். தொடர்ந்து சேவை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் 12 மணிக்குள் கடமைக்கு திரும்பாதவர்கள் பணியிடை விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என்று அரசாங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் நேற்று மதியம் 12 மணிக்குள் கடமைக்கு திரும்பாத தொடர்ந்து திணைக்கள பணியாளர்கள் அனைவரும் பதவி விலகியவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கான கடிதங்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைதியால் தாக்கப்பட்டு விளக்கமறையில் இருந்த காவல்துறை அதிகாரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கையூட்டில் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் காவல்துறை அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு பிணை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே பிணை விண்ணப்பத்திற்கு எதிராக சட்டமா அதிபர் எழுத்துமூல சமர்ப்பணங்களை தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் அண்மை காலமாக கரடிகளினால் மனிதர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதனால் கரடிகளை சுட்டுக் கொலை செய்வதற்கான சட்டத்தை இலகுப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின்படி அனுமதி பெற்ற துப்பாக்கிகளை வைத்திருந்தாலும் கூட காவல்துறையினரின் அனுமதியின்றி கரடிகளை சுட முடியாது. இந்த விதிகளை தளர்த்தி கரடிகளினால் ஆபத்து ஏற்படும் சமயத்தில் அவற்றை சுட்டுக் கொள்ளும் வகையில் சட்ட ஏற்பாடுகளை அங்கீகரிக்க அந்நாட்டின் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகை பணத்தை காலால் மிதித்து அவமதித்ததாக குற்றச்சாட்டப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த பரோபகாரி சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
அண்மையில் அந்த பரோபகாரி பெருந்தொகை பணத்தை காலால் மிதிக்கும் காணொலி பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி குற்றம் சாட்டப்பட்டவரின் மனச்சோர்வு நாணயத்தாள்களை மிதித்தமைக்கான காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். 100 வயதை கடந்த 450 பேர் இலங்கையில் வசிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டியர் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக விசேட அரச கொடுப்பனவுகளுக்கு தகுதி பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 7ஆம் நாள் அகழ்வு பணிகளின் நிறைவில் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழாய்வின் 7ஆம் நாள் செயற்பாடு நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரிகளின் கண்காணிப்புகளின் கீழ் தொல்லியல் துறை பேராசிரியர் ராட் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ச்சியாக இடம்பெறும் அகழாய்வு பணிகளின் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளிலிருந்து 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது. அகழ் ஆய்வு பணிகள் இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2ஆம் கட்ட பணிகளின் போது அந்த மனித புதைக்குழியில் இருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள், இலக்கு தகடுகள், துப்பாக்கி சன்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடிய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்துக்காக 252 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் 35 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று காலையும் நெடுந்தீவு பகுதியில் 3 படகுகளுடன் 13 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் காரணமாக வடமாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. கனடாவில் வான்கூவர் தீவுக்கு அருகே 6.4 மெக்னியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. புவியியல் ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நிலநடுக்கம் நேற்று காலை 8 மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா டோஃபினோவில் துறைமுகத்தில் இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மலையகத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனத்தை வழங்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். பலாங்குடி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது வரை பெறப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1700 பட்டதாரிகள் மலையகத்தில் உள்ளார்கள். அதே நேரம் தொடர்ந்தும் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதுடன் அவர்களுக்கான நியமனத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி செல்லும் ஏனையின் வீதியில் கொக்காவில் முருகண்டிக்கு இடைப்பட்ட பகுதியில் நேற்று காலை பார ஊர்தியோருடன் மகிழ்ந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் 3 காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கிளிநொச்சி வைத்தியசாலை வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மகிழுந்து முன்னால் பயணித்த பார ஊர்தியின் பின்பகுதியில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.